நீங்க ஆலிஸ் ப்ளூல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றீங்களா? ஒரு ப்ரோ ட்ரேடர் மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்கா? அப்போ கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. சில சமயம் நமக்கு தெரியாம நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லாபத்தை பெரிய அளவுல பாதிக்கலாம். இந்த பகுதியில அந்த மறைமுகமான விதிகள் என்ன, அதை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ட்ரேட ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. ஆனா கடைசி நேரத்துல உங்க ஆர்டர் பிளாக் ஆகிடுது. இல்லன்னா நீங்க நினைச்சதை விட ரொம்ப அதிகமான மார்ஜின் கேட்டு சிஸ்டம் நிக்குது. இந்த மாதிரி திடீர் தடைகளால உங்க லாபம் குறைஞ்சிக்கிட்டே போகுதா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சரி, முதல் பெரிய சவாலுக்கு வருவோம். அதாவது டீப் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ். நம்ம ஓடிஎம் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஹெட்ஜிங்காக வாங்க முயற்சி செய்யும்போது ஏன் திடீர்னு ஆர்டர் பிளாக் ஆகுது? இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஜோனிங். வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடலாம். நிறைய ட்ரேடர்ஸ் இது ஆலிஸ் ப்ளூவோட ரோல்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. இதுக்கு காரணம் எக்ஸ்சேஞ்ச் நிர்ணயிக்கிற மெம்பர் லெவல் ஓபன் இன்ட்ரெஸ்ட் லிமிட். அப்படின்னா என்னன்னா, ஒரு புரோக்கர் கிட்ட இருக்கிற எல்லா வாடிக்கையாளர்களும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல ரொம்ப அதிகமா பொசிஷன் எடுக்கும்போது ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட பாதுகாப்பிற்காக எக்ஸ்சேஞ்சே அந்த இடத்துல ஒரு தடைய போடும். இது ஒரு சிஸ்டம் வைட் பாதுகாப்பு நடவடிக்கை. சரி, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அதுக்கு பேரு தான் பாஸ்கெட் ஹேக். ரொம்ப சிம்பிள். நீங்க வாங்க நினைக்கிற அந்த டீப் ஓடிஎம் ஹெட்ஜை மட்டும் தனியா வாங்காதீங்க. அது கூடவே ஒரு ஷார்ட் ஏடிஎம் அல்லது ஓடிஎம் லெக்கையும் சேர்த்து ரெண்டையும் ஒரே பாஸ்கெட் ஆர்டரா போடுங்க. ஏன் இது வேலை செய்து தெரியுமா? ஏன்னா நீங்க இப்படி ஹெட்ஜ் பண்ணும்போது புரோக்கரோட ரிஸ்க் குறையுது. அதனால சிஸ்டம் உங்க ஆர்டரை அனுமதிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. அதுதான் ரோல் ஓவர் ட்ராப். இதுல மட்டும் மாட்டிக்காதீங்க. குறிப்பா எக்ஸ்பைரி நாட்கள்ல அடுத்த வார கான்ட்ராக்டுக்கான இந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் விதிகள் இன்னும் ரொம்ப கடுமையா இருக்கும். அதனால கடைசி நிமிஷத்துல உங்க பொசிஷனை ரோல் ஓவர் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க. எப்பவுமே உங்க ரோல் ஓவரை 1 இல்லைனா 2 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி முடிச்சிடுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். அடுத்ததா நம்ம ட்ரேடர்ஸ அதிகமா குழப்புற இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதுதான் மார்ஜின். குறிப்பா அந்த 50-50 கேஷ் கொலாட்ரல் ரூல் இருக்கு இல்லையா? அதை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது, எப்படி தப்பு பண்ணாம இருக்கிறதுன்னு பார்க்கலாம். மார்ஜின் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஹேர் கட் அப்படிங்கிற வார்த்தையை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ மார்ஜினுக்காக உங்ககிட்ட இருக்கிற பங்குகள் மாதிரியான சொத்துக்களை நீங்க பிளெட்ஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதோட முழு மதிப்பும் உங்களுக்கு மார்ஜினா கிடைக்காது. புரோக்கரோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த சொத்தோட மதிப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பாதுகாப்புக்காக குறைச்சுக்கும். அந்த குறைப்புக்கு பேர் தான் ஹேர் கட். இப்போ மார்ஜினுக்காக நம்ம எதெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாருங்க. இதுல 3 வகை இருக்கு. பியோர் கேஷ், கேஷ் ஈக்வாலன்ஸ், அப்புறம் ஈக்விட்டி கொலாட்ரல். இதுல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்க 50% கேஷ் தேவைக்கு பியோர் கேஷையும் கேஷ் ஈக்வாலன்ஸையும் மட்டும்தான் சிஸ்டம் ஏத்துக்கும். ஆனா கேஷ் ஈக்வாலன்ஸ்க்கு சின்னதா ஒரு ஹேர் கட் இருக்கும். உங்க ஈக்விட்டி பங்குகளை இந்த 50% கேஷ் தேவைக்கு பயன்படுத்த முடியாது. அதுக்கு ஹேர் கட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். இங்கதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கேஷ் ஈக்குவலன்ஸ்ங்கிறது பியோர் கேஷ் கிடையாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல தான் தப்பு பண்றாங்க. நீங்க லிக்விட் ஃபண்ட்ஸ் மாதிரி கேஷ் ஈக்குவலன்ஸ் வச்சு உங்க 50% கேஷ் தேவையை பூர்த்தி செஞ்சா கூட அதுக்கு ஒரு ஹேர் கட் போக மீதி தான் கணக்குல வரும். இத மறக்கவே கூடாது. இதோ ஒரு சின்ன கணக்கு பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மார்ஜின் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். நீங்க பிளெட்ஜ் பண்ற சொத்துக்கு 10% ஹேர் கட் இருக்கு. அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய் மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க கிட்டத்தட்ட 1,11,111 ரூபாய் மதிப்புள்ள சொத்து பிளெட்ஜ் செய்ய வேண்டியிருக்கும். இந்த சிம்பிளான கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத மார்ஜின் கால்ஸ்ல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். சரி, இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்த்தோம். அதாவது டிஃபென்ஸ் ஆடினோம். இப்போ ஆட்டத்தை அடுத்த கட்டத்துக்கும் கொண்டு போகலாம். அதாவது அட்டாக்கிங் கேம். ஒரு ப்ரோ ட்ரேடர் மாதிரி மார்க்கெட்ல பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி செயல்படுறாங்க, அவங்களோட கால் தடங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். குறிப்பா டீப் ஓடிஎம் ஸ்ட்ரைக்குகள்ல ரீட்டெயில் ட்ரேடர்ஸோட செயல்பாட்டுக்கும் பெரிய இன்ஸ்டிடியூஷன்களோட செயல்பாட்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. ஒரு பக்கம் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ஒருவித பதற்றத்தோட ட்ரேட் பண்ணுவாங்க. அங்க வால்யூம் அதிகமா இருந்தாலும் வாங்குற விலைக்கும் விக்கிற விலைக்கும் நடுவுல பெரிய இடைவெளி இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப பொறுமையா குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் வேலைகள்ல பெரிய ரெஸ்டிங் ஆர்டர்களை போட்டு வச்சிருப்பாங்க. இது ஆர்டர் புக்ல பாக்குறதுக்கு ஒரு பெரிய சுவர் மாதிரி தெரியும். அந்த சுவர் மார்க்கெட்டோட போக்கையே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது.
இந்த பணச்சுவர்களை நீங்க கண்டுபிடிக்கணும்னா நம்ம வழக்கமா பார்க்குற ஆப்ஷன் செயின் மட்டும் பத்தாது. அதுக்கு நீங்க ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் பயன்படுத்தணும். ஏன்னா உண்மையான பணம் எந்த திசையை நோக்கி போகுதுங்கிறத ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் தான் உங்களுக்கு அசலா காட்டும். நம்ம இவ்ளோ நேரம் பேசின விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கா? கவலையே வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்து இதோ ஒரு ப்ரோ ட்ரேடரோட சிம்பிளான செக்லிஸ்ட். ஒவ்வொரு ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடியும் இதை ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க ட்ரேடிங்ல பெரிய முன்னேற்றம் தெரியும். முதல்ல நட்ஜ் செக். மதியம் 3:15 மணிக்கு முன்னாடி நீங்க வாங்க நினைக்கிற ஓடிஎம் ஹெட்ஜ ஒரே ஒரு லாட் மட்டும் வாங்கி பாருங்க. ஏதாவது எரர் வந்துச்சுன்னா உங்க ஹெட்ஜ ஸ்பாட் விலைக்கு கொஞ்சம் பக்கத்துல மாத்திக்கோங்க. ரெண்டாவது, உங்க லெஜரை எப்பவும் கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அதாவது உங்க 50% கேஷ் தேவைக்கு மேல ஒரு 10% பணத்தை அதிகமா வச்சுக்கோங்க. இது மார்க்கெட்ல நடக்கிற திடீர் ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க உதவும். கடைசியா எப்பவும் விக்ஸ் மேல ஒரு கண் வச்சுக்கோங்க. இந்தியா விக்ஸ் 20க்கு மேல போச்சுன்னா ஹேர்கட் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த டெக்னிக்கல் எல்லாம் உங்க ட்ரேடிங்க கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். குறிப்பா நீங்க அல்கோ ட்ரேடிங்ல ஆர்வம் உள்ளவரா இருந்தா. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லிமிட்ஸை ஒவ்வொரு முறையும் நீங்க மேனுவலா செக் பண்றதுக்கு பதிலா ஆலிஸ் ப்ளூ API மூலமா இதை ஆட்டோமேட் பண்ணி சிஸ்டமே இதை கண்காணிச்சு மனித தவறுகளுக்கு இடமே இல்லாம செஞ்சா எப்படி இருக்கும்? அடுத்த கட்டம் அதுதானே? யோசிச்சு பாருங்க.